சித்தி, பிரியாணி சூப்பராக இருந்து. எப்படி தான் செய்வீங்களோ என்ன? எனக்கும் சொல்லி தரையில சித்தி. சமையல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். இந்த மாதிரி பிரியாணிலாம் எனக்கு செய்யவே தெரியாது. அதுக்கு என்ன யாழினி, சொல்லி தந்துட்டா போச்சு. ஆனால் நம்ம பொதுவாக சமையல் நம்ம சொல்லி தந்து படிக்கிறது இல்லை, பார்த்துக்கோ. நம்ம கை பக்குவமும் கண்ணளவும் கையளவும் வச்சு தான் படிக்கிறது. நீ 2 3 மட்டும் நான் செய்யத பாரா, பார்க்க பார்க்க உனக்கே வந்துடும். எடுத்தோன்னே எதுவுமே செய்ய வராது. 2 3 மட்டும் செஞ்சு செஞ்சு பழகினாதான் வரும். செஞ்சு பாரு. என்ன, எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டா வந்தேன். நானும் இப்படி கற்றுக்கிட்டதுதான். ஏக்கா, தோட்டத்தில் காய்கறி இல்லையா? ஒன்று கூட எல்லாம் போச்சு. மழையில எல்லாரும் காலையிலேருந்து எடுத்துட்டு போயிடுவாங்களோ? அப்போ என்ன எழுப்பியிருக்க வேண்டியதுனாக்கா, நானும் காலையிலேருந்து எடுத்துருப்போம்ல. மாங்காய் எல்லா காயும் அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கான். இந்த லூஸு கூட போனேன்னா இது எப்படி, இது பையே எழுந்திரிச்சு பையே வரும். நீங்கள் போதுக்குள்ளே அங்கே எல்லா காய்கறியும் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பா. எடி ஏம்டி, என்ன சொல்லாமல் குறை சொல்லாமல் எழுது, தூக்கமே வராது. சரி, நான் லேட்டாக எழுந்திரிக்கேன். நீ மேடம் எத்தனை மணி எழுந்திரிச்சிங்க? நானாவது சீக்கிரம் எழுந்துச்சு அக்கா கூட போனேன். நீ எத்தனை மணி எழுந்திரிச்ச? பைய ஆடி எந்திரிச்சுக்கிட்டு என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டடப்பா. சரி சரி, சண்டை போடாதீங்க. நீ சும்மா இடி. நீ தான் எந்திரிக்க லேட் பண்ண. அவெல்லாம் அப்படி இல்லை. நான் எந்திரிச்சு ஒரு 1/2 மணிக்கர் 3/4 மணிக்கரில் எந்திரிச்சிட்டியே என்ன? ஆமாக்கா, நான்லாம் ரொம்ப நேரம்லாம் தூங்க மாட்டேன். முழிப்பு வந்துடும். நம்ம டெய்லி எந்திரிக்க பற்றி அந்த நேரம் நமக்கு லீவுனாலும் அதே நேரத்துக்கு முழிப்பு வந்துடும். இவ்வளோ மாதிரியா? யாழினி, 2 நாளில் நிச்சயார்த்தம் இருக்கலாமா? ப்ளவுஸ் எல்லாம் தைச்சாச்சா? அவங்க உனக்கு பிடிச்ச கலர் ஏதாவது கேட்டாங்களா பட்டுக்கு? இல்லை சித்தி, அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. ப்ளவுஸும் அவங்க தானே தைச்சி கொண்டு வருவாங்க. அம்மா அப்படி தான் சொல்லிச்சு. ஏன்ட்ட ஒன்றும் கேட்கல சித்தி. இங்கே பொதுவாக எப்படி எடுப்பாங்கன்னா, நிச்சயார்த்தம்னா பச்சை கலர் எடுப்பாங்க, கல்யாணம்னா சிகப்பு மெரூனு கலர்னு எடுப்பாங்க. பொண்ணுகிட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதே எடுப்பாங்க. அப்படியா? சரி சரி, சொந்தக்காரங்கனால சரின்னு பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்களா இருக்கும். பொதுவாகவே கேட்பாங்க பார்த்துக்கோ. பொண்ணு உனக்கு என்ன கலர் வேணும், பொண்ணு என்ன கலர் பிடிக்கும், அந்த கலர்லாம் பட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அதான் கேட்டேன். அப்பெல்லாம் ஒன்று கேட்கல பற்றியா? ஏம்மா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? நம்ம தானே கட்ட போகிறோம் பட்டு. அவங்க இஷ்டத்துக்கு கட்ட முடியுமா? நமக்கு பிடிச்ச பட்டை தான் நம்ம கட்ட முடியும். இதில் கேட்கறது என்ன குறைஞ்சா போகிறாங்க? வாயச்சு சும்மா ஏம்டி. கேட்கலன்னா அது அவங்க விருப்பத்துக்கு எடுப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். அதுக்குன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. மட்டும் இடி. லட்சுமி, நானும் அத்தானும் எங்கள் அக்கம் பக்கம்லாம் சொல்லிட்டு வரேன். அது இல்லாமல் என் மைனியார் வீட்லேயும் போய் சொல்லணும், நம்ம முறைக்கு சொல்லிட்டு வரேன். என்ன அப்படியாக்கா? சரிக்கா சரி. அப்போ சொல்லிட்டு வா. காப்பி இப்பி போட்டுட்டாக்கா குடிச்சிட்டு போறியா? இல்லை லட்சுமி, வேண்டாம். இப்போ அவடைய விடலாம் காப்பியை போட்டு தான் தருவாங்க. வேண்டான்னு நம்ம சொல்ல முடியாது. அடிக்கடி போனால் குடிக்க வேண்டாம். நம்ம எப்போ போகிறோம் பற்றியா, குடிக்கலைன்னா ஏதாவது சொல்லுவாங்க. அதான் போகிற வீட்லேயே காப்பியை குடிச்சுக்கிட்டீங்க. நீங்கள் காப்பியெல்லாம் போட்டு குடிங்க. என்ன, குடிச்சிட்டு பேசிட்டு எடுத்து இருங்க. இப்போ அன்பு வருவான். நானும் அப்பாவும் போய் சொல்லிட்டு வரோன்னே யாழினி. சரிம்மா. சரி, சீக்கிரம் வந்துடுவீங்கல்ல? என்ன கொஞ்சம் நேரம் ஆகும். அதான் முன்ன பின்ன ஆகும். அதான் சீக்கிரம் கிளம்பிட்டோம். இந்த அக்கம் பக்கம்லாம் சொல்லிடலாம். நீ அடுத்த ஊர்லாம் போகணும், போய் சொல்லிட்டு வரணும்ல. என்ன காமாட்சி, கிளம்பிட்டியா? போகுமா? நான் கிளம்பிட்டேங்க. நீங்கள் தான் கிளம்பணும். இந்த துணியோடைய வரீக நல்லாவா இருக்கு? எப்போ பாரு இந்த துணியை போட்டுக்கிட்டு போங்க. வேறு துணியை தான் கட்டிட்டு வாங்க. சொல்லதுக்குலாம் போகிறோம். அதுக்கு என்ன, இருக்கட்டு. நம்ம ஊர் தானே. என்ன அடுத்த வீட்டில் போய் சொல்ல போகிறோம்? நம்ம ஊர் தானே. போதும் போதும், வா. நேரம் இல்லை. இனி எடுத்து மழை வேற. வா போவோம். வெள்ளை துணியெல்லாம் கொடுத்தனா மழையில் சேதப்பட்டா போவாது. துவைக்க உனக்கு தான் கஷ்டம். வா, போய் சொல்லிட்டு வருவோம் நேரத்த காலத்தை. லட்சுமி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோன்னே. யாழினி, சத்யா, ஏதாவது வேணுமா? ஏதாவது வேணா வாங்கிட்டு வரேன் சாப்பிட. இல்லைத்தா, ஒன்றும் வேண்டாம். நீங்கள் சொல்லிட்டு வாங்க, அது போதும். வீட்டில் தான் எல்லாம் இருக்கான தான் செய்யுது. வாண்ட கேட்கல லட்சுமி, பிள்ளைகள்ட்ட நான் கேட்கேன். வாண்ட எப்போ கேட்டாலும் வேணாம் தான் சொல்லுவேன். இப்போ இல்லை, அப்பமே அப்படிதான். நீ என்ன நிகி, யாழினி, சச்சி, என்ன வேணும்? பரோட்டா கரெக்டாக அதை வாங்கிட்டு வரட்டுமா? பெரியப்பா, எனக்கு புரோட்டா வாங்கிட்டு வரீங்களா பெரியப்பா? புரோட்டா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. புரோட்டா நீங்கள் சொன்னோன்னா புரோட்டாவே ஒன்று இருக்குன்னே ஞாபகம் வருது. புரோட்டா வாங்கிட்டாங்க பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா. கூட அந்த சிக்கன் பீஸும் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் அந்த சிக்கன் பீஸ் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய சொல்லி வாங்கிட்டு வாங்க. அப்புறம் அந்த தயிர் உள்ளி அதுவும் இருந்தா சொல்லி வாங்கிட்டு வாங்க பெரியப்பா. அதுக்கு என்ன நிகி, கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். என்ன இந்த மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்றப்படியே தான் எனக்கு பிடிக்கும். சரிம்மா, இப்போ போயிட்டு வரேன்னே. கதை வேணா அடிச்சுக்கிடுங்க. இல்லைத்தான், நாங்களாம் இருக்கோம்ல, இருக்கோம். நீங்கள் போயிட்டு வாங்க. சரிம்மா,
போயிட்டு வரேண்ணா. காப்பி தூளெல்லாம் இருக்குது, காப்பி போட்டு குடிங்க. வடை வேணா இங்கே பக்கத்தில் சுடுவாங்க, 5 மணி போல தான் சுடுவாங்க. வடை வேணா போய் வாங்கி சாப்பிடுங்கண்ணே. ஆ சரிக்கா, சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாண்ணே. மாப்பிள்ளை வீட்டில் எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லு. ஆ சரி லட்சுமி, சரி போயிட்டு வரேன். ஏன் சித்தி, நீங்களே சமையல் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னீங்களே, அம்பிட்டு வரைக்கும் என்ன சமையல் பண்ண முடியும்? எப்படி பண்ண? கைகாலெலாம் வலியெல்லாம் செய்யும். அதுவும் இந்த மழை நேரத்தில் விரவெல்லாம் ஈரமாக கிடக்கும். எதுக்கு சித்தி கடையில் சொன்னால் 10-50 சாப்பாடை கொண்டு வைக்க போகிறான், சாப்பிட போகிறாக, வேலை முடிஞ்சதில்ல, இதுக்கு போட்டு ஏன் மெனக்கிடணும்? இல்லை அக்கா சொன்னா 10-50 பேருன்னு முதல்ல சொன்னான். இப்போ அவள் சொல்லதை 10-100 பேர் இருப்பாங்க போல இருக்க. எல்லாத்துக்கும் சமையல் பண்ணிடுவேன். நான் எத்தனை பேருக்கு நான் சமையலை பண்ணிடுவேன். இந்த சோறு தான் வடிக்க தான் கொஞ்சம் நம்ம கஷ்டம். பெரிய டபரால் பானைன்னா நம்ம தட்டிக்கு வடிச்சிடலாம். பெரிய டபரால் வடிக்கணும் பற்றியம்மா, அதான் கொஞ்சம் பயம். சரி அதுக்கு என்ன, அதுக்கு அப்பாலாம் நிற்கல, பிடிச்சி இறக்கிடலாம். சரி வைப்போம், இதில் என்ன இருக்குது, எல்லோரும் தான் இருக்கமே, ஆளுக்கு ஒரு வேலையாக பார்ப்போம். சும்மா தானே உட்காந்துருக்கோம். பைசாவும் அது இல்லாமல் நம்ம குறையும்ல. நீ பாவம் அக்கா, ஒரு தேயில கடந்து கஷ்டப்பட்டுடாக்கா. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணுவோமே, இருக்கோம்ல, நான் தான் பண்ணுவோம்ல. பண்ண தெரியாதவனா பரவாயில்ல. அதுக்கு இல்லை சித்தி, சொல்லுதேன், இதெல்லாம் கை கால் வலி கொடுத்துரும். அது இல்லாமல் முசிஞ்சு போகும். ராத்திரி ஃபுல்லாக சமையல் பண்ணிட்டு காலையில் எங்கே ஃபங்க்ஷனில் நிற்க முடியுமா என்ன சொல்லுங்கள்? எப்படா படுப்போன்னு இருக்கும். அதையும் சொல்லுதேன். ஆமாம்மா அக்கா சரியாக தானே சொல்லுதா. கடையில் ஆர்டர் கொடுத்துட வேண்டியதானே, எதுக்கு போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? பெரியம்மாவும் பாவம், நீங்களும் பாவம், 2 பேர் தான் செய்யணும். வேறு யாரும் செய்யுங்க இருக்கா? வேறு யார் செய்ய இருக்காளா? உங்களையெல்லாம் நம்பி தான் நான் சமையல் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன நீ யாரை நம்பி இருக்கான்னு சொல்லுங்க? நீ வந்து காய்கறியெல்லாம் எடுத்து போடு, சத்தியாக கட் பண்ணுவா. யாழினி பொண்ணு இல்லை, அவள் ஒன்றும் செய்யாண்டா. அப்புறம் நான் இருக்கோம்ல, தேங்காய் திருவுவேன். அப்புறம் பெரியம்மா இருக்கா, குழம்பு கரைச்சி புளியை கரைச்சி விடுவா. இவ்வளோ தானே, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. சாம்பார், பருப்பு குழம்பு, ரசம், ரசம் கூட வேண்டாம். சாம்பாரும் பருப்பு குழம்பும் மாறும் போதும். ஒரு அவியலையும் வச்சு, ஒரு கோசு பொரியலும் வச்சு, அப்பளத்தையும் பொரிச்சா முடிஞ்சு போச்சு. போமாங்க, இவ்வளோ தானே. கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிடும் போல இருக்கு. ஆர்டரே கொடுக்க சொல்லுமா. பாப்போம் டீ, அக்கா பேருக்கல்ல, காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வராளான்னு பார்ப்போம். வாங்கிட்டு வந்தானே நாங்கள் பண்ணுவோம். இல்லை வாங்கிட்டு வரலன்னா ஆர்டர் கொடுக்கட்டு, எப்படியோ பார்ப்போம். மழையும் தண்ணிமா வர இருக்குது, அதான் யோசிச்சுட்டு நானும் இருக்கேன். விறகு வேற இப்போ 10 நாள் முன்னாடி வெயில் அடித்து விறகு நல்லா சுள்ளுன்னு இருந்து நல்லா எரியும். இப்போ அப்படியா மழை தண்ணி ஆகி போச்சு. பார்ப்போம். சரி நானே காப்பி போட்டுவிட்டா, மழைக்கு சூட 2 பச்சை வேண்டியது இனியுமா? போமா, நான் ஒன்றும் போக மாட்டேன். நீ வேணா செய்ய, பஜ்ஜியெல்லாம் செய்ய, நம்ம சாப்பிட்லாம். எடி நம்ம 4 இருக்குது நட்டி, இன்னும் பக்கத்தில் வந்து சொன்னால் பெரியமே போய் வாங்கிட்டு வாங்க. இனியே செஞ்சுட்டுலாம் கிடக்கணும். எல்லாரும் இருந்தால் இப்போ செய்யலாம். என்ன செய்யறதுக்கு நான் மடிக்க முடியவளா? போய் வாங்கிட்டு வா. ஒரு சொல்லு சொன்னால் இந்த பிள்ளை கேட்காதம்மா, எது சொல்லி ஏற்றேதான் பேசுது. ஏக்கா நிச்சயத்துக்கு மெஹந்திலாம் போட வேண்டாமா? இங்கே மெஹந்தி கிடைக்குமா? நிக்கி அழகாக போடுவா பார்த்துக்கோ. கோணு தானே, அது கிடைக்குமே. இருந்தாலும் மருதாணி வாங்கி அரைச்சி வைக்கலாமேன்னு பார்க்கேன். மருதாணி அழகாக இருக்கும், செவந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதான் கோணு எத்தனை நாளாக அடைச்சி கவரில் வச்சுருக்கானோ யாருக்கண்டா, அதான் மருதாணி போடலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். வேண்டாக்கா, என்னக்கா நீ பழைய காலத்துலேயே உட்காந்துருக்கப்பா. கொஞ்சம் பழைய காலத்தையும் எழுந்திரிச்சு புதிய காலத்துக்கு வா. மெஹந்தி போடுக்கா, சூப்பராக இருக்கும். நான் போட்டு தரேன். உன்னோட பேரும் அத்தானுக்கு பேரும் வச்சு ஹாட்டின்லாம் போட்டு சூப்பராக நான் வரைஞ்சி தரேங்க்கா. நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்டில் பேக்கு காலில் வேணால் போட்டு தரேன். ஏக்கா அவனை நான் போட்டு தரேங்க்கா. இந்த பிள்ளைக்கு அவ்வளோவா போடவே தெரியாது, அழிக்கி போடுவா. நான் என்ன அழகாக போட்டு தருவேன். இவளுக்கே நான் தாங்க சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு பெரிய எந்த அளவு பில்டப் காணிச்சிட்டு இருக்கா. உனக்கே நான் தாண்டி சொல்லி தந்தேன். இப்போ ரொம்ப இது காணிக்காதானே, நான் தான் போடுவேன். சரி சண்டை போடாதீங்க. அதுக்கு என்ன, ஒரு கைக்கு நீக்கி போட்டுட்டு ஒரு கைக்கு சத்தி போடு, அவ்வளோ தானே. இதுக்கு ஏன் சண்டை போட்டுட்ருக்கீங்க? சரி அப்போ போய் மெஹந்தி வாங்கிட்டு வருமாக்கா போய் கடையில்? சரி பொறாட்டி போவேண்ணே. எனக்கு பொட்டுலாம் இல்லை, ஹேர் பின் இல்லை, எல்லாம் போய் வாங்கிட்டு வரணும். அப்படி போய் மெஹந்தியும் வாங்கிட்டு வருவோண்ணே. சரிக்கா சரி. அப்போ காப்பி குடிச்சிட்டு போமாக்கா. கொரோனா பிறகு இருட்டிடக்கூடாத. ஏன்னா பெரியம்மா தான் இருட்டிட்டு பொட்டை பிள்ளையா வெளியே போகுதுன்னு கேட்பாங்க. அதான் பெரியம்மா வரதுக்குள்ள நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுமா? சரி. அப்போ சித்தி வரட்டு, காப்பி போட போயிருக்காங்கல்ல, காப்பியை குடிச்சிட்டு போயிட்டு வருவோம். நானும் வருவேன், என்னையும் கூட்டிகிட்டு போகணும். ஒன்றை கூப்பிட்டு போகாமல் இருப்பேனா நீ? எல்லோரும் சேர்ந்தே போவோம். சித்தியும் வேணா கூப்பிடு, சித்தியும் சேர்ந்தே போவோம். இந்த காப்பி போட்டாச்சு எடுத்துடுங்க எல்லாரும். இந்த காரச்சவரை இருக்குது, சுள்ளுன்னு இருக்குது பார்த்துக்கோ, நல்லா இருக்குது. மிளகுலாம் நிறைய போட்டுருது. இந்த காரச்சவும் காப்பியும் வச்சு குடிங்க, நல்லாயிருக்கும் இந்த மலைக்கு.
சூப்பர் காம்பினேஷன்மா. காப்பியும் காரச்சாவும் செம்மையாக இருக்கும். இது நேற்று அன்பண்ண வேண்டி வந்த காரச்சா தானே, நல்ல சுள்ளுன்னு இருந்து பார்த்துக்கோ. நிறைய மிளகுலாம் போட்டிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. நீ குடிக்கலையாம்மா காப்பி? அந்த எடுத்துகிட்டு வரேன், டீ எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் குடிங்க. ஏம்மா, நாங்கள் காப்பி குடிச்சிட்டு இந்த ஃபேன்சி ஸ்டோரோட போயிட்டு வரோம். அக்காவுக்கு மெஹந்திலாம் வாங்கணும்ல, ஹேர் பின்னு போட்டு அதெல்லாம் வாங்கணுமா. அதான் இப்போ காப்பி குடிச்சிட்டு போய் வாங்கிட்டு வரோண்ணே. வேண்டாம் வேண்டாம், ஏழ்னி அக்கா, ஏழ்னி எல்லாம் போகாத. நீங்கள் 2 போய் வாங்கிட்டு வாங்க. ஏழ்னி போகாதம்மா, நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஏம்மா, அக்கா வந்ததுன்னா அக்காவுக்கு வேணுள்ளதை அவள் எடுப்பா. நாங்கள் போனால் எங்களுக்குள்ளதான் எடுத்துகிட்டு வருவோம். ஏன் காலையில் போய் காய்கறிலாம் போய் எடுத்தோமே, அப்போ ஒன்றும் தெரியலையோ நிச்சயதார்த்தம் கலைஞ்ச கழிய போகுன்னு? இப்போ தான் தெரியுதோ? எடி வாய் அடிச்சுட்டு கிடக்காதடி. அது இங்கே இது ஃபேன்சி ஸ்டோர், அங்கே போகணும், ரோட்டுக்கு போகணும். யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க. சும்மா எடி, அக்கா வந்தால் பேசுவோம். என்ன அவள் என்ன நம்பிலாம் விட்டுட்டு போயிருக்கா. வந்தவொன்னே வேணால் கேட்டுட்டு வேணா நீங்கள் போங்க. போமாங்க, பெரியம்மா வர இன்னும் நைட்டு எப்படி 9-9:30 மணி ஆயிரும். அது கடையெல்லாம் அடைச்சிட்டு போயிடுவான். அடைச்சிட்டு போனால் போட்டு, ஏன் நாளைக்கு போய் வாங்க முடியாதோ? இன்றைக்கி தான் வாங்கணுமோ? நாளைக்கு போய் வாங்கிட்டு வாங்க. இப்போ என்ன வம்பாபு? சரி சரி ஏக்கா, அப்போ நம்ம வந்து பெரியம்மா வரட்டு, வந்து கேட்டு நம்ம நாளைக்கு காலையிலே போயிடுவோம். அடுமா? சரிங்க சித்தி, அப்படியே செய்தேன். அம்மா வரட்டும், கேட்டுக்கிடுவோம்.